அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கடலூர் கம்பிளிமேட்டில் குழந்தையின் நோயை தீர்க்க 16 கோடி ரூபாய் தேவை என்பதால் ஏழை குடும்பம் ஒன்று தவித்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், என்ன வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க? அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு? அது என்ன மாதிரியான நோய்? நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தாலும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதன் காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் தற்போது மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தற்போது இந்த தம்பதி இங்கே நின்று கொண்டிருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த குழந்தைக்கு இருக்கும் நோயை சரி செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் தேவை என சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி என்ற இந்த நோய்க்காக மருந்து வரவழைக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டிலிருந்தான் வரவழைக்க முடியும். அந்த மருந்தின் விலை என்பது 16 கோடி ரூபாய் ஆகியதாகவும் இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் என தற்போது இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், மாவட்ட ஆட்சியரை கூட இவர் சந்திக்க முடியாது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும் காரணத்தினால் இவர்கள் வெளியே நின்று இந்த மனு பெட்டியில் இந்த மனுவை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக கேட்கலாம். ஆமா, என்னம்மா உங்க குழந்தைக்கு நோய்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு நாளா நீங்க இந்த குழந்தைய வச்சுட்டு போராடிட்டு இருக்கீங்க? சார், கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசமா வச்சுட்டு போராடிருக்கேன் சார். குழந்தைக்கு சரியாக உட்காரல, கவர்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன் சார். அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க என்னன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதில் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிட்டு என்னன்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சார். அங்கே போயிட்டு பார்த்ததில் அந்த குழந்தைக்கு வந்து வேறு டிசீஸ் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க சார். அதில் வந்து குழந்தைக்கு வந்து எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு முதுகு தண்டோட தசை நோய் இருக்குது இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு நீங்கள் போயிட்டு உடனே சென்னை HH போங்கன்னு சொன்னாங்க சார். அங்கே போனதுக்கு இதுக்கான குழந்தைக்கு இங்கே மருந்து இல்லை, நாங்கள் அந்த மருந்து கேட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்குறோம், நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க, அப்படி வந்தால் நாங்கள் குழந்தைக்கு ஃபோன் பண்ணுறோம் போடுங்கன்னு சொன்னாங்க சார். அது இல்லாமல் நாங்கள் பெங்களூர் பாப்பிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் சார். அங்கே குழந்தையோட எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடுவான், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை போய் நாடி நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு, இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த குழந்தை கியூர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார். ஒருவேளை இந்த இன்ஜெக்ஷன் போட முடியலனாக்கா என்ன ஆகும்? குழந்தைக்கு என்ன அரசுக்கு தெரிவிக்கிறீங்க, என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னா என் குழந்தை உயிரோடவே இருக்காது சார். 1 வருஷம் சார் என் குழந்தை உயிரோட இருக்குமா சார்? தயவுசெய்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு என் பிள்ளைய காப்பாற்றணும் சார். இந்த தமிழ்நாடு அரசு மாதிரி நான் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் சார். என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் சார். நிச்சயமாக உங்க அழுகுரல் அரசுக்கு கேட்கும், கடவுளுக்கும் கேட்கும். கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அந்த மனுவை உடனடியாக நான் பரிசீலித்து தமிழக அரசுக்கு அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே சேர்ந்து இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வேண்டுகோளாக உள்ளது. குறிப்பாக இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி என்பது பெரிய அளவு பாதிக்கப்பட நோயாக இருந்தாலும் உடனடியாக அதற்கான சிகிச்சை பெற்றால் நிச்சயமாக அந்த குழந்தையை காப்பாற்றலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசும் மத்திய அரசும் இதில் செயல்பட வேண்டும். அதே சமயம் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும் காரணத்தால் இந்த மனுவை நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடமும் மட்டும் கொடுக்க முடியாத நிலைக்கு அந்த பெற்றோர்கள் உள்ளார்கள். நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்ததற்கு உடனடியாக அந்த மனுவை பரிசீலிப்பதாகவும் அரசுக்கு இது சம்பந்தமாக தெரிவிப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் புதிய தலைமுறைக்கு. அதே சமயத்தில் மத்திய மாநில அரசுகள் இதன் மூலியமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அந்த குழந்தையை நிச்சயமாக உயிர்ப்பிக்க முடியும். அந்த குழந்தை கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கும் என்றும் அவர்கள் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதை எதிர்பார்ப்பை அரசு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பும் நம்மிடம் நிலவுது. நிச்சயமாக ஸ்ரீதர், 1 வயது குழந்தைக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படின்ற நோய் கண்டறியப்பட்டிருக்கு. அதோட தடுப்பூசி 16 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இந்த வழக்கில் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறையில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.